ரோமர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். रोमियो का किताब 11वां अध्याय 18वां वचन को पढ़ेंगे. ரோமர் 11:18. तो डालियों पर घमंड न करना, और यदि तू घमंड करे तो जान रख कि तू जड़ को नहीं परंतु जड़ तुझे संभालती है. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है வேர் जड़ जो है உன்னை சுமக்கிறது, वो तुझे उठाता है நீங்க வேற சுமக்கல. और तुम जड़ को नहीं उठाते. வேர் தான் உங்களை சுமக்குது. वो जड़ ही तुम्हें उठाता है. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு மரங்கள், हम सब एक एक वृक्ष हैं. ஒவ்வொரு மரத்துக்கும் வேர் உண்டு. हर एक वृक्ष के लिए एक जड़ होता है. ஒவ்வொரு மரம், வேர் இல்லாத மரமே இல்ல. और बिना जड़ का कोई वृक्ष नहीं हो सकता. எல்லா மரத்துக்கும் வேர் இருக்குது. सारे वृक्ष के जड़ होते हैं. அது சின்ன மரமா இருந்தாலும் சரி, वो छोटा जड़ क्यों ना हो, छोटा वृक्ष क्यों ना हो, சின்ன செடியா இருந்தாலும் சரி, छोटा पौधा क्यों ना हो, எல்லாத்துக்குமே வேர் இருக்குது. हर किसी के लिए वो जड़ है. இன்னைக்கு இந்த வேரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். आज इस जड़ के बारे में हम देखेंगे. இந்த வேர் எப்படிப்பட்டது, ये जड़ किस प्रकार का है, இந்த வேருக்குள்ள என்ன இருக்குது, ये जड़ के अंदर क्या है. ஏன்னா இந்த வேர் தான் நம்மள சுமக்குது. क्योंकि वो जड़ ही हमें उठाता है. இந்த வேர் தான் ஒரு மரத்தை நிக்க வைக்குது. और ये जड़ ही एक वृक्ष को ठहराती है. அந்த வேர் இல்ல அப்படினா, अगर वो वृक्ष नहीं है அந்த तो மரம் விழுந்துரும். वो वृक्ष गिर जाएगा. அந்த மரத்தால நிக்க முடியாது. वो वृक्ष का ठहर नहीं சோ सकती. நம்ம வேரை தூக்கல, हम उस जड़ को नहीं संभालते. வேர் தான் உங்களை தூக்கிட்டு இருக்குது. वो जड़ आपको संभालती है. இந்த வேர் எப்படிப்பட்ட வேரா ये இருக்கணும், किस प्रकार का जड़ होना चाहिए. இந்த வேர் ஒரு பரிசுத்தமான வேரா ये இருக்கணும். जड़ एक पवित्र जड़ होना चाहिए. இன்னைக்கு நம்மளுடைய வேர், आज हमारा जड़ அது யெகோஷுவாவா காணப்படணும். वो यहोशुआ के माने दिखाई देना பாருங்க, चाहिए. வெளிப்படுத்தின விஷயம் 22ஆம் அதிகாரம், प्रकाशित वाक्य 22वां अध्याय, அதுல 16ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, उसमें 16वें वचन में कलाम कहती है, நான் தாவீதின் வேரும். मैं दाऊद का मूल जड़. இவர் தாவீதுக்கு யாரா இருக்கிறார், ये दाऊद का कौन है, அவர் வேரா இருக்கிறாரு. वो जड़ है. அவர் தாவீதுக்கு வேர்னா, वो दाऊद का जड़ है तो அப்ப நம்மளுக்கு அவர்தான் வேரு. तो हमारे लिए भी वही जड़ है. நம்ம வேர் அவரா தான் இருக்கணும். हमारा जड़ वही होना चाहिए. வேறு பரிசுத்தமா இருக்கணும். और जड़ पवित्र होना चाहिए. இந்த வேரை பற்றி நம்ம பார்த்தோம்னா, इस जड़ के बारे में हम देखेंगे तो ஒரு மரத்தை நட்டு வச்சிருங்க. एक वृक्ष को लगा दीजिए. அந்த மரத்தை அந்த பூமியில நட்ட பிறகு, उस वृक्ष को इस जमीन पर लगाने के बाद அந்த தன்னுடைய வேரை இந்த பூமியில பரவ விடும். वो अपने जड़ को फैलाती है. அது இந்த மண்ணை நல்லா பிடிச்சுக்கிடும். उस मिट्टी को अच्छे से पकड़ लेती है. தான் உறுதியா நிக்கிறதுக்கு, और स्थिर खड़े रहने के लिए, அந்த மரம் உறுதியா நிக்கிறதுக்கு, वो वृक्ष स्थिर खड़े रहने के அந்த लिए, வேர் தான் கீழ பூமியில நல்லா இருக்க பிடிக்கும். वो जड़ ही उस धरती को पकड़ लेती है. அது பிடிக்கிறது மட்டுமல்ல, वो केवल पकड़ना नहीं, அங்க என்னென்ன மினரல்ஸ் இருக்குதோ वहां पर जितने मिनरल्स हैं, அது எல்லாத்தையும் இது அப்சார்ப் பண்ணும். उस सारे चीजों को ये खींच लेती है. அதுதான் ஒரு இந்த வேருடைய வேலை. वही इस जड़ का काम है. தண்ணி எங்க இருக்குன்னு தேடும். पानी कहां पर है उसे ढूंढेगा. மரத்துக்கு தண்ணி தேவை, और वृक्ष को पानी की जरूरत है. மரத்துக்கு பொட்டாசியம் தேவை, और वृक्ष के लिए पोटेशियम चाहिए. அதுக்கு எல்லாம் தேவை, எல்லா தாது பொருட்கள் தேவை அதுக்கு. और उसको सारे चीज उसको चाहिए. இது எல்லாம் எங்க இருந்து கிடைக்குது, ये सब कहां से मिलती है, இது எல்லாம் பூமியில இருந்து தான் கிடைக்குது. ये सब धरती से मिलती है. அப்ப இந்த மரம் எங்க நாட்டப்பட்டு இருக்குதோ, और जिस जगह पर ये वृक्ष लगाया जाता है, அந்த இடத்துல உள்ள மினரல்ஸ் தான் இது எடுக்கும். उस जगह के मिनरल्स को ही वो लेता है. இந்த வேறு அசுத்தமான இடத்துல நாட்டப்பட்டால், अगर ये जड़ जो है अशुद्ध जगह पे लगाया गया, அது அங்க உள்ள காரியத்தை தான் எடுக்கும். वो वहां के चीजों को ही लेगा. இன்னைக்கு நம்மளுடைய வேறு आज हमारा जड़ யெகோஷுவா மேல இருக்கணும், यहोशुआ के ऊपर होना चाहिए, வார்த்தையின் மேல இருக்கணும், वचन के ऊपर होना चाहिए. வேற எந்த மனிதன் மேல அல்ல, और कोई मनुष्य के ऊपर नहीं. யெகோஷுவா மேல நம்மளை வேற விடணும். यहोशुआ के ऊपर हमारे जड़ को छोड़ना है. ஏன்னா அதுல ரோமர் 11ஆம் அதிகாரம், रोमियो का 11वां अध्याय, அதுல 16ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, उसमें 16वें वचन में कलाम कहती है, வேரானது பரிசுத்தமா இருக்கிறது. और जड़ पवित्र है. வேறு பரிசுத்தமா இருக்குது, और जड़ पवित्र ठहरती है. அதனால கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். इसलिए डालियां भी पवित्र होगी. வேறு பரிசுத்தமா இருந்தால், यदि जड़ पवित्र हो, உங்க கிளைகள் பரிசுத்தமா இருக்கும், आपके डालियां पवित्र होगी, பழங்கள் பரிசுத்தமா இருக்கும், फल पवित्र होंगे, எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். और पूरा पवित्र होगा. அப்ப நம்ம எங்க நாட்டப்பட்டிருக்கிறோம், तो हम कहां पर लगाए गए हैं, இந்த வேரை நம்ம எங்க விட்டுருக்கிறோம், ये जड़ को हमने कहां पर फैलाया है, இந்த வேர் யார பிடிச்சிருக்குது, ये जड़ किसे पकड़ता है, யெகோஷுவா பிடிச்சிருங்க. यहोशुआ को पकड़ लीजिए. அங்க இருந்து நமக்கு எல்லா மினரல்ஸும் கிடைக்கும். वहां रहेंगे तो आपको सारे पोशाक मिलेंगे. அவருடைய இரத்தத்துல இருந்து நமக்கு எல்லா பொருளும் கிடைக்கும். उसके लहू से हमें सब कुछ मिलेगा. வேற யார் மேலும் நம்மளுடைய ரூட்டை பாய்க்க கூடாது. और किसी के ऊपर हमारा जड़ को नहीं फैलाना. நம்ம ரூட்டை உறுதியா
உறுதியாக்க வேண்டும். हमारे जड़ को स्थिर करना है. இந்த ரூட் ये जड़ जो है இதுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படினா इब्रानी भाषा में क्या कहते हैं? ஷெரேஷ் அப்படினு சொல்வாங்க. शरेश बोला जाता है. ஷெரேஷ் அப்படினா வேரு. शरेश का मतलब होता है जड़. ஷெரேஷ்னா ரூட். शरेश का मतलब जड़. இந்த ஷெரேஷ்ல ये शरेश में இதை எழுதும்போது இப்படி எழுதுவாங்க. उसे लिखते समय ऐसे लिखते हैं ஷின் ரேஷின். शिन रेश शिन. இந்த முதல் ரெண்டு எழுத்து எடுத்தீங்கன்னா ये पहले दो अक्षर को लेंगे तो அத ஷார்னு சொல்வாங்க. उसे शार कहते हैं. ஷார் அப்படினா தொப்புள் கொடி. शार का मतलब नाभि का नाता. அந்த ஷார் அப்படினா தொப்புள் கொடி. वो नाभि का रस्सी करके बोलते हैं. அப்ப இந்த மரத்தினுடைய இந்த வேர் இருக்குல और ये जड़ वृक्ष का जो जड़ है அந்த வேர் என்னது? वो क्या है? அது மரத்தினுடைய தொப்புள் கொடி. जड़ का नाभि है இதுக்கும் பூமியை பிடிச்சு வச்சிருக்குது. और उसे जड़ से पकड़ के रखता है. இந்த பூமியை பிடிச்சு वो வச்சிருக்குது. धरती को पकड़ के रखता है. இது ஒரு தொப்புள் கொடி ரிலேஷன். और ये एक नाभि का नाता है. இன்னைக்கு நம்மளும் ஒரு மரம் தான். आज हम भी एक वृक्ष हैं. நம்ம வேற எங்க விட்டுருக்கோம்? हम हमारे काम को कहां पर छोड़े हैं? நம்ம தொப்புள் கொடி உறவு யார் கூட இருக்குது? हमारे नाभि का रिश्ता किसके साथ है? பாருங்க இங்க கடைசி ஒரு எழுத்து இருக்குது. आखिरी में एक अक्षर है. இத ஷின்னு சொல்வாங்க. इसे शिन कहते हैं. ஷின்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. शिन का दो मतलब है. ஒன்னு எல்ஷடாய் தேவனை குறிக்கும். एक एलशडाई परमेश्वर को दर्शाता है. அடுத்து இன்னொன்னு வந்து அழிவு. और दूसरा नाश. இந்த ரெண்டு அர்த்தங்கள் இதுக்கு ये இருக்குது. दो मतलब इसमें है. ஷின் அப்படினா शिन का मतलब அது எல்ஷடாய் தேவனை குறிக்கும். वो एलशडाई परमेश्वर को दर्शाता है. அதே மாதிரி அது அழிவையும் குறிக்குது. ऐसे ही वो नाश को भी दर्शाता है. அப்ப இன்னைக்கு நிறைய பேருடைய தொப்புள் கொடி உறவு, आज बहुत सारे लोगों का नाभि का रिश्ता जो है நம்மளுடைய உறவு हमारा संबंध எல்ஷடாய் தேவன் கூட இருக்கணும். एलशडाई परमेश्वर के साथ होना चाहिए. யெகோஷுவா கூட இருக்கணும். यहोशुआ के साथ होना चाहिए. அழிவுக்குள்ள காரியத்தில் இருக்க கூடாது. नाशवान चीजों के अंदर नहीं होना चाहिए. நம்ம தொப்புள் கொடி உறவு हमारे जो नाभि की रिश्ता है அழிவுல போய் சிக்க கூடாது. वो नाश के अंदर चिपकना नहीं चाहिए. நம்ம வேறு हमारा जड़ தேவையில்லாத இடத்துல இருக்க கூடாது. वो ऐसे नहीं चाहिए. ऐसे जगह पर नहीं जाना है. யோவான் சாணன் சொல்றார், यूहन्ना कहता है மரத்தின் வேர் அருகே और वृक्ष के जड़ पर கோடாரி வைக்கப்பட்டிருக்குது. कुराड़ को रखा गया है. என்ன வைக்கப்பட்டிருக்குது? क्या रखा गया है? ஒரு கோடாரி एक வைக்கப்பட்டிருக்குது. कुराड़ को रखा गया है. அது எங்க வச்சிருக்காரா? वो कहां पर रखा है? வேர்ல தான் வச்சிருக்காரு. वृक्ष के जड़ पर रखा है. இந்த வேர் தான் முக்கியமான ये பாகம். जड़ ही महत्वपूर्ण भाग है. இன்னைக்கு நம்ம எதுல ஸ்டெடியா இருக்கிறோம்? आज हम किस में स्थिर हैं? நம்மளுடைய வேர் எங்க விட்டுருக்கிறோம்? हमारा जड़ को हमने कहां पर छोड़ा है? நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு யார் கூட இருக்குது? हमारे नाभि का रिश्ता किसके साथ है? அழிவுள்ள ஜனங்களோடு கூடயா? नाश होने वाले लोगों के साथ அல்லது நம்ம எல்ஷடாய் தேவன் கூடயா? या फिर एलशडाई परमेश्वर के साथ? யெகோஷுவா கூட நம்ம தொப்புள் கொடி உறவு இருக்கணும். यहोशुआ के साथ हमारा नाभि का रिश्ता होना चाहिए. அவர்தான் பரிசுத்தமானவர். वही पवित्र है. அந்த அந்த வேறு பரிசுத்தமா இருந்தால் वो जड़ यदि पवित्र हो, அத உங்க உறவு आपका संबंध எல்ஷடாய் தேவன் கூட இருந்தால் एलशडाई परमेश्वर के साथ अगर हो, உங்க வேறு பரிசுத்தமானது. आपका जड़ पवित्र है. அப்படி இந்த தொப்புள் கொடி உறவு அவர் கூட இல்ல, यदि आपके नाभि का रिश्ता उसके साथ नहीं है, அது ஒரு அழிவுக்கு நேரா இருக்குன்னா वो एक नाश की तरफ है, तो அப்ப இது பரிசுத்தம் இல்லை. ये पवित्र नहीं है. இது பரிசுத்தம் இல்ல. ये पवित्र नहीं है. அப்ப ஒரு மனிதன் பரிசுத்தமா இருக்கிறது இல்லாததும் तो एक व्यक्ति पवित्र रहना या नहीं रहना அவருடைய தொப்புள் கொடி உறவுல இருக்குது. उसके नाभि के रिश्ते में है. தேவன் கூட உறவுல இருக்கிறோமா? परमेश्वर के साथ है அல்லது இந்த உலகத்து கூட இருக்கிறோமா? या फिर इस संसार के साथ है. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். हनोक परमेश्वर के साथ चला அவன் மரணத்தை காணாதபடிக்கு और எடுத்துக்கொள்ளப்பட்டான். वो जीवित उठा लिया गया, मरण उसको छू नहीं पाई. அவனுடைய சம்பந்தம் யார் கூட இருந்துச்சு? और उसका संबंध किसके साथ था? எலோஹிம் தேவனோடு கூட இருந்தது. एलोहिम परमेश्वर के साथ था. அதனால மரணம் அவனை தொட முடியவில்லை. इसलिए मृत्यु उसको छू नहीं पाई. மரணம் அவனை தொட முடியவில்லை. मृत्यु उसे छू नहीं पाई. இன்னைக்கு நம்மளுடைய உறவு आज हमारा संबंध இந்த யெகோஷுவா கூட இருக்கும்போது यहोशुआ के साथ जब है, நம்மளுடைய வேறு பரிசுத்தமாய் இருக்கும். हमारा जड़ पवित्र होगा. நம்மளுடைய வேறு பரிசுத்தமாய் இருக்கும். हमारा जड़ पवित्र होगा. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய வேர் எங்க இருக்குன்னு பாருங்க. आज हमारे बच्चों का जड़ कहां पर है? देखिए, வாலிப பிள்ளைகளுடைய வேர் எங்க இருக்குது? जवान बच्चों का जड़ कहां पर है? உங்க உறவு தேவனோடு இருந்தால், आपका अगर संबंध परमेश्वर के साथ हो, உங்களுடைய உறவு கர்த்தரோடு இருந்தால், आपका संबंध अगर परमेश्वर के साथ हो, உங்க வேர் பரிசுத்தமா இருக்கும். आपका जड़ पवित्र होगा. அது வேர் பரிசுத்தமா இருந்தால் आपका जड़ पवित्र होगा तो கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். फांदियां भी पवित्र होगी. கனிகள்
நல்ல கனிகள் கிடைக்கும். अच्छे फल आएंगे, ஆனா அழிவுக்கு நேராக நம்ம வேற விடக்கூடாது. नाश की तरफ हमारे जड़ को नहीं छोड़ना, அப்படியே கட் பண்ணிருங்க. वो ऐसे काट दीजिए, நம்ம கட் பண்ணணும். हम काटना है, இல்லாட்டி नहीं तो கர்த்தர் வெட்ட ஆரம்பிச்சாருன்னா अगर परमेश्वर काटने लगा நம்மளால தாங்க முடியாது. वो नहीं हम बर्दाश्त नहीं कर पाएंगे. நம்மளுடைய உறவை கர்த்தரோடு கூட வைங்க. हमारा संबंध परमेश्वर के साथ रखिए, அவர்தான் நம்மளுக்கு பரிசுத்தமானவர். वही हमारा पवित्र है. பாருங்க இந்த வேருக்குள்ள इस जड़ के अंदर பலவிதமான வேர்கள் இருக்குது. अनेक प्रकार के जड़ हैं. அந்த வேர்கள் எங்கெங்க ஊறி போய் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். वो जड़ कहां-कहां घुस गई है करके आप देखना है. பாருங்க 1 தீமோத்தி 6 அதிகாரம் 10 வசனம் பைபிள் சொல்லுது. पहले तिमोथी का 6वां अध्याय के 10वें वचन में कहता है, 1 தீமோத்தி 6 அதிகாரம் 10 வசனம், पहला तिमोथी 6वां अध्याय 10वां वचन, क्योंकि रुपयों का लाभ सब प्रकार की बुराइयों की जड़ है, जिसे प्राप्त करने का प्रयत्न करते हुए कितनों ने विश्वास से भटक कर अपने आप को नाना प्रकार के दुखों से छलनी बना लिया है। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है பண ஆசை, वो रुपए का लोभ, the love of money, रुपए का लोभ, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேரா இருக்குது. रुपए का लोभ सारे बुराई की जड़ है, எல்லா தீமைக்கும் அதுதான் வேறு. सारे बुराई का जड़ है. இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்னா, சில பேர் நீங்க உலகத்துல பாருங்க, आज संसार में देखिए பணம் பணம் பணம்ட்டே இருப்பாங்க. पैसा 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 करते रहेंगे, பணத்தை சேர்க்கணும் பணத்தை சேர்க்கணும், वो पैसे जमा करना है करके सोचते रहेंगे, சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகணும், और शीघ्र करोड़पति बनना है, அதுக்கு என்னென்ன வழின்னு தேடுவாங்க. उसके कितने मार्ग है करके ढूंढेंगे. இந்த பண ஆசை இருந்தால் यदि इस रुपए का लोभ होगा, அது எல்லா தீமைக்கும் வேறு. वो सारे बुराई का जड़ है. அப்போ இந்த நம்மளுடைய வேறு, तो हमारा जड़ அந்த வேரை பிடிக்க கூடாது. उस जड़ को नहीं பண पकड़ना, ஆசைக்குள்ள போயிர கூடாது. उस रुपए के लोभ के अंदर नहीं जाना. அப்படி போனா என்ன ஆகும்? ऐसे जाएंगे तो क्या होगा? பாருங்க திரும்ப வாசிங்க இந்த வசனத்தை. दोबारा इस वचन को पढ़िए, क्योंकि रुपयों का लाभ सब प्रकार की बुराइयों की जड़ है, जिसे प्राप्त करने का प्रयत्न करते हुए कितनों ने विश्वास से भटक कर अपने आप को नाना प्रकार के दुखों से छलनी बना लिया है। சிலர் அதை இச்சித்து और कुछ लोग उससे इच्छा करके விசுவாசத்தை விட்டு விலகிடுறாங்க. विश्वास से ही भटक जाते हैं. அவங்க முழு நேரம் பணம் 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 இருக்கும். वो हमेशा पैसा पैसा करके ही होगा, ஆனா அவங்க கர்த்தரை தேட மாட்டாங்க. लेकिन वो परमेश्वर को नहीं खोजेंगे. எப்படிடா குறுக்கு வழியில சம்பாதிக்கலாம், तेरे मार्ग से कैसे कमाएं, எப்படி கோடீஸ்வரனை சீக்கிரம் மாறலாம். कैसे शीघ्र करोड़पति बने. ஒரு மனுஷனுக்குள்ள அந்த எண்ணம் வந்துட்டனாலே वो एक मनुष्य के अंदर ऐसे विचार यदि आ அவன் गई, குறுக்கு वழியை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பான். वो टेढ़े मार्ग को चुनने लगेगा. இந்த வேலை செய்யலாமா, ऐसे करेंगे क्या, இப்படி செய்யலாமா, ऐसे करेंगे क्या, இங்க இருந்து பணம் வந்துராதா. यहाँ से पैसे नहीं आएगा. அவனுடைய மனசு ஃபுல்லா பணத்து மேல இருக்கும். उसका मन पूरी तरह से पैसे पे लगा होगा. அதனால தான் சாலமோன் சொல்றார், इसीलिए सुलेमान कहता है, என்னை அதிக பணக்காரனாக்காதீங்க, मुझे अधिक धनवान मत बनाओ, நான் அதிக பணக்காரனாகி मैं अधिक धनवान बनकर உம்மை மறந்துட கூடாது. मैं तुझे भूलना नहीं அப்போ चाहिए. இந்த பணம் ஒரு தேவனை மறக்க வைக்கும். और ये पैसा जो है परमेश्वर को भूलने के लिए रखेगा. அந்த தேவனை மறப்பதற்கு परमेश्वर को भूलने के लिए இந்த பணத்தை ஒரு கருவியாக பிசாசு பயன்படுத்துகிறான். ये शैतान जो है इस रुपए को एक हथियार के माध्यम से इस्तेमाल करता है. விசுவாசத்தை விட்டு வழி விலகிறதுக்கு विश्वास से भटकने के लिए அவன் ரொம்ப முயற்சி वो பண்றான். बहुत कोशिश करता है. தேவனுடைய பிள்ளைகள் மேல அந்த முயற்சி பண்றான். परमेश्वर के लोगों के ऊपर वो कोशिश करता है. இன்னைக்கு நம்ம பண ஆசையில் விழக்கூடாது. आज हम पैसों के लोभ के अंदर नहीं गिरना. பண ஆசை ये रुपए का लोभ எல்லா தீமைக்கும் வேறு. सारे बुराई का जड़ है. இன்னும் வாசிப்போம். और पढ़ेंगे, அநேக வேதனைகளாலே பாருங்க இந்த பண ஆசை என்ன செய்யுமா, ये पैसे का लोभ क्या करता है, ஜனங்களை அதிக வேதனைக்குள்ளாக்கும். लोगों को अधिक वेदना के अंदर ले जाता है. தங்களே குத்திக் கொள்கிறார்கள், अपने आप को टोच लेते हैं. தன்னையே குத்துவாங்க, वो अपने आप को टोच लेते हैं, தன்னையே வேதனைப்படுத்துவாங்க. अपने आप को दुख पहुंचाते हैं. பைபிள் சொல்லுது, कलाम कहती है, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். आमेन, परमेश्वर का आशीष धन को ले आता है. அதோட வேதனை கூட்டார். उसके साथ वेदना को नहीं लाता, வேதனை வராது. उसके साथ दुख नहीं ஆனா होता है. பண ஆசை என்ன செய்யும், लेकिन पैसे का लोभ क्या அது करता है, வேதனையை கொண்டு வரும். वो दुख को लेके आता है. தங்களையே குத்தி वो கொண்டிருப்பாங்க. अपने आप को ठोसते रहेंगे. அதாவது சொல்ல போனா ऐसे बोलने जाएंगे ஒரு तो சிம்பிளா ஸ்பிரிச்சுவல் சூசைட். वो एक आत्मिक सुसाइड है. ஆவிக்குரிய விதத்துல ये आत्मिक रूप से அவங்க
அவங்க சுசைட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். वो सुसाइड करने की स्थिति है। பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. और रुपए का लोभ सारे बुराई का जड़ है। அது ஜனங்களை எங்க கொண்டு போகும்? लोगों को कहां ले जाती है? அழிவுக்குள்ள கொண்டு போகும். नाश के अंदर ले जाती है। இந்த தொப்புள் கொடி உறவு इस नाभि का रिश्ता நம்ம பணத்தோடு கூட வைக்க கூடாது. इस पैसे के साथ नहीं रखना है। பணம் நமக்கு தேவையான பணத்தை கர்த்தர் தருவார். और हमें जितना जरूरत है परमेश्वर उतना देगा। அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம், அனுதினமும் ஜெபிக்கிறோம். उसके लिए हम हर दिन प्रार्थना करते हैं। அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். और हर दिन की रोटी हमें दे। அன்னைக்கு தேவையான ஆகாரத்தை எனக்கு தாங்க. उस दिन के भोजन मुझे दे। இன்னைக்கு கர்த்தர் நம்ம என்ன விரும்புறாருன்னா, परमेश्वर क्या चाहता है? நம்ம வேறு அவருக்குள்ள இருக்கணும். हमारा जड़ उसके अंदर होना चाहिए। அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, मत्ती के 15वें अध्याय के 13वें वचन में, என் பிதாவினால் நாட்டப்படாத நாற்றெல்லாம் और मेरे पिता ने जिस वृक्ष को नहीं लगाया அது எல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். वो जड़ के साथ निकाल दिया जाएगा। வேரோடு பிடுங்கி எறிஞ்சிருவாரு. वो जड़ के साथ निकाल दिएगा। பிதாவினால் நாட்டப்பட்ட ஒரு மரமாய் இருந்தால், अगर पिता से लगाया गया एक जड़ वृक्ष होगा तो அப்ப அது உறுதியா இருக்கும். वो स्थिर होगा। இல்லாட்டி அதனுடைய வேர் எங்கெங்கலாமோ போகும். नहीं तो उसका जड़ कहीं भी जाएगा। உங்க வேர் எங்க இருக்குது? आपका जड़ कहां पर உங்க है? அதாவது உங்க மனசு எதுல பாயுது? इसका मतलब आपका मन कहां पर चल रहा நான் है? வேர்னு சொல்லும்போது मैं जब जड़ कहता हूं, உங்க மனசு எங்க போகுதுன்னு பாருங்க. आपका मन कहां जाता है देखिए। அங்கதான் உங்க வேரை நீங்க விட்டுட்டு இருக்கீங்க. वहां पर ही आपका जड़ फैला हुआ है। அங்க நமக்கு மினரல்ஸ் இல்ல. वहां पर हम हमारे लिए मिनरल्स नहीं है। நம்ம மினரல்ஸ் யெகோவா நாமத்துக்குள்ள இருக்குது. आमेन। हमारा मिनरल्स यहोशुआ के नाम के अंदर அந்த है। நாமத்துக்குள்ள வேரை விடுங்க. उस नाम के अंदर जड़ को छोड़िए। அந்த வேர் தான் உங்களை தாங்கி वो பிடிக்கும். जड़ ही आपको संभालेगा। யெகோவா தான் உங்களை தாங்கி பிடிப்பா. यहोशुआ ही आपको संभालेगा। ஆனா மத்த இடத்துல வேரை விட்டீங்கன்னா, लेकिन अगर कोई और जगह पर आप जड़ को அது छोड़ेंगे, உங்களை தாங்கி பிடிக்காது. वो आपको संभालेगा नहीं, அது உங்களை அழிச்சிரும். वो आपको नाश कर देगा। நீதிமானுடைய வேர் और धर्मी का जड़ जो है அது அசைக்கப்படாது. वो हिलेगा नहीं। நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லுது, और नीति वचन 12वां अध्याय के 3रे वचन में कहता है, நீதிமானுடைய வேர் और धर्मी का जड़ அது அசைக்கப்படுவதில்லை. वो नहीं हिलेगा। அது அசைக்கப்படாது. वो नहीं हिलेगा। அது உறுதியா இருக்கும். वो स्थिर रहता है। நீதிமான் பனை போல செழிப்பான். और धनवान जो है एक ताड़ के मानिक दो फलदायक रहेगा। எவ்வளவு பெரிய காத்தடிச்சாலும் சரி, कितना भी हवा आने दो, அந்த பனை மரம் டொக்குன்னு உடையாது. वो ताड़ की वृक्ष जो है वो गिरता नहीं, टूटता नहीं அது है। உடையாது. वो टूटता नहीं அது है, வளையும். वो झुकता है। ஆனா காற்று பொறுவனை நிமிர்ந்துரும். लेकिन हवा जाने के बाद फिर स्थिर हो जाता है। நீதிமான் பனை போல செழிப்பான். और एक धर्मी जो है एक ताड़ के वृक्ष के मानित நீதிமான் फलदायक रहेगा। 7 தடவை விழுந்தாலும் धर्मी अगर 7 बार गिरे तो भी அவன் மீண்டும் எந்திரிப்பான்னு वो சொல்லுது. दोबारा उठेगा करके कहता है। எவ்வளவு காத்தடிச்சாலும் சரி, कितना भी हवा क्यों ना आए, நீதிமானுடைய வேர் கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால, धर्मी का जड़ अगर परमेश्वर के साथ है इसके लिए, ஹalleluya, हालेलुया, அவன் அசைக்கப்பட மாட்டான். वो नहीं हिलता। இன்னைக்கு உங்களுடைய வேர் எங்க இருக்குது? आज आपका जड़ कहां पर है? உங்களுடைய வேர், आपका जड़, உங்களுடைய தொப்புள் கொடி உறவு, आपके नाभि का रिश्ता, உங்களுடைய சிந்தனையில யார் இருக்கா? आपके विचार में कौन है? கர்த்தர் மட்டும் தான் இருக்கணும். परमेश्वर ही होना வேற चाहिए, யாரும் இருக்க கூடாது. और कोई नहीं होना चाहिए। பாருங்க, இந்த அழிவுக்கு ஏதுவான காரியங்கள் இருக்க கூடாது. नाश के संबंध की चीज नहीं होना चाहिए। பண ஆசை எல்லா தீமைக்கும், और रुपए का लोभ जो है सारे बुराई का, எல்லா தீமைக்கும் सारे बुराई का அது வேறு. वो जड़ है। அது வேறு பத்துக்கிடுங்க. वो जड़ है। நிறைய பேர் சொல்லுவாங்க, बहुत सारे लोग कहेंगे, ஊழியத்துக்கு பணம் இல்லாம எப்படி ஊழியத்தை செய்ய முடியும்? और पैसे के बिना सेवा कैसा करें? ஊழியத்துக்கு யெகோவா மட்டும் தான் வேணும். Amen। और यहोशुआ ही सेवा के लिए, கர்த்தர் மட்டும் உங்க கூட இருந்தால், केवल परमेश्वर आपके साथ रहे तो, அவர் மேல மட்டும் உங்களுடைய ஆசை இருந்தால், केवल उसके ऊपर आपकी इच्छा हो, மீச்சம் எல்லாம் உங்க பின்னால ஓடி வரும். बाकी सब आपके पीछे आएगा। நீங்க அது பின்னால ஓட வேண்டியது आप இல்லை. उसके पीछे जाने की जरूरत கர்த்தர் नहीं। அப்படி ஆசீர்வாதம் தருவார். आमेन। परमेश्वर वैसे ही आशीष करके நம்மளுடைய देगा। உறவு, हमारा संबंध, நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு, हमारे नाभि का संबंध, அது யெகோவா கூட वो இருக்கட்டும். यहोशुआ के साथ रहना இன்னைக்கு है। நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு आज பாருங்க. हमारा जीवन कैसा है நம்ம देखिए। பிள்ளைகள் என்ன யோசிக்கிறாங்க, हमारे बच्चे क्या सोचते हैं, நம்ம பிள்ளைகள் என்ன ஸ்டெப் எடுக்கறாங்க, हमारे बच्चे क्या कदम उठाते हैं, அவங்க வேற எங்கெல்லாம் போகுது, उनका जड़ कहां कहां है। ரொம்ப கவனிக்கணும். बहुत ध्यान देना है। தப்பான இடத்துக்கு போனா, गलत जगह पे जाए அந்த तो, வேர் தப்பான இடத்துக்கு போகுதுனா, वो जड़ अगर गलत जगह पे जाता है டக்குன்னு கட் பண்ணிருங்க. उसे काट दीजिए। அது அங்குள்ள மினரல்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி वो वहां के मिनरल्स को लेने से அந்த पहले வேர் கட் பண்ணி விட்டுருங்க. उस जड़ को काट दीजिए। அந்த
வேர் அங்க போக கூடாது. वो जड़ वहां नहीं जाना. உங்க பிள்ளைகளுடைய வேரு, आपके बच्चों का जड़, உங்களுடைய வேரு, आपका जड़, உங்க குடும்பத்தினுடைய வேரு, आपके परिवार का जड़, அது யெகோஷுவாக்குள்ள உறுதியா இருக்க Amen, வேண்டும். वो यहोशुआ के अंदर स्थिर रहना है. ஹalleluya. हालेलुया. அவருக்குள்ள உறுதியா उसके இருக்கணும். अंदर स्थिर रहना है. பாருங்க எபேசியர் 3ஆம் அதிகாரம் एफिसियों का 3रा अध्याय 17ஆம் வசனத்தை வாசிங்க. 17वें वचन को हम पढ़ेंगे. எபேசியர் 3:17. एफिसियों का किताब 3रा अध्याय. और विश्वास के द्वारा मसीह तुम्हारे हृदय में बसे कि तुम प्रेम में जड़ पकड़कर और नींव डालकर. விசுவாசத்தினாலே, பாருங்க பைபிள் அழகா சொல்லுது பாருங்க. कलाम अच्छे से कहता है, விசுவாசத்தினாலே विश्वास ही से கிறிஸ்து உங்க இருதயத்தில் இருக்கும் அளவும், मसीह तुम्हारे हृदय में बसने तक, உங்க இருதயத்தில் இருக்கும் வரைக்கும், और बस मसीह आपके हृदय में बसने तक, நீங்கள் அன்புல வேருண்டி, और तुम प्रेम में जड़ पाकर நீங்க நிலை பெறணும். आप स्थिर रहना है. அன்புல வேர் விடணும். प्रेम में जड़ पकड़कर கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். मसीह आपके अंदर है. விசுவாசத்தினாலே विश्वास ही से கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் அளவும், मसीह आपके मन में जब तक है, உங்க வேறு அன்புல உறுதிப்படணும். आपका जड़ प्रेम के अंदर स्थिर होना है. இது பண ஆசை இல்ல, ये धन की पैसे की इच्छा नहीं, இது கிறிஸ்து மேல வைக்கிற ஒரு பாசம். ये मसीह के ऊपर रखने वाला एक प्रेम है. உங்க வேர் எது மேல இருக்குது? आपका जड़ किसके ऊपर है? உங்க மேல உங்க வேர் வந்து பணத்து மேல இருக்குதா? आपका जड़ धन के ऊपर है क्या? அல்லது கிறிஸ்து மேல இருக்குதா? या फिर मसीह के ऊपर है? நம்மளுடைய வேறு கர்த்தர் மேல காணப்படும். हमारा जड़ परमेश्वर के ऊपर दिखाई देना, உறுதியா காணப்படணும். स्थिर दिखाई देना है. அவருக்குள்ள நிலைச்சு நிக்கணும். उसके अंदर स्थिर रहना है. பைபிள் சொல்லுது, कलाम कहती है, நீதிமொழிகள் 12:12ல சொல்றாரு, और नीति वचन 12:12 में कहता है, நீதிமானுடைய வேறு और தர்மிஜன் का जड़, धर्मीजन का जड़ அது கனிகளை கொடுக்கும். वो फल को देता है. அது கனி கொடுக்குமா? वो फल देता है. நல்ல கனி கொடுக்கும். वो अच्छे फल को देता है. கனி கொடுக்காத மரம் எல்லாம் और जो वृक्ष फल नहीं देता, அழிஞ்சு போயிடும். वो नाश हो जाएगा. வெட்டி போட்டுருவாரு கர்த்தர். उसे काट देगा. தொப்புள் கொடி உறவெல்லாம் உடைச்சு उस போட்டுருவாரு. नाभि के रिश्ते को वो तोड़ देगा. நம்மளுடைய உறவு கர்த்தருக்குள்ள இருக்கணும். हमारा संबंध परमेश्वर के साथ होना हालेलुया. है. हालेलुया. நம்ம உறவு அவருக்குள்ள இருந்தா, हमारा संबंध अगर उसके अंदर हो, எவ்வளவு உறுதியா இருக்குன்னு பாருங்க. कितना स्थिर है वो देखिए. நீதிமான் கர்த்தருக்குள்ள நிலைச்சு நிற்பான். और धर्मी जन मसीह के अंदर स्थिर रहेगा. அவனை யாரும் அசைக்க முடியாது. उसे कोई हिला नहीं सकता. அவன் கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரம். वो फलदायक वृक्ष है. யெகோசுவா சொன்னார், यहोशुआ ने कहा, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், अगर तुम मुझ में रहो, யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, यूहन्ना का 15वां अध्याय के 5वें वचन में, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், अगर तुम मुझ में रहो, நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். तुम ज्यादा फल दोगे, நிறைய கனிகளை கொடுப்பீங்க. ज्यादा फल दोगे. அப்ப யாருக்குள்ள நிலைச்சிருக்கணும்? तो किसके अंदर स्थिर रहना है? கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருக்கணும். हम मसीह के अंदर रहना நம்ம है. வேற யார் மேல இருக்குது? हमारा जड़ किसके ऊपर है? ஒன்னு எல்ஷடாய் தேவன் மேல, एक एल शडाई परमेश्वर के ऊपर, அல்லது அழிவுக்கு நேராக. या फिर उस नाश की ओर. நம்மளுடைய வேறு ரெண்டுல ஏதாவது உள்ளதா இருக்கும். हमारा जड़ दोनों में से कोई एक होगा. இல்ல பிரதர், ரெண்டு இடத்துலயும் இருக்குது. नहीं भाई, दोनों में है. ரெண்டு இடத்துல வைக்க முடியாது. दो जगह पे नहीं रख सकता. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. दो मालिक के लिए काम नहीं कर सकते. ஒருவனை பகைத்து एक व्यक्ति को नफरत करके இன்னொருத்தனை நேசிக்க வேண்டும். और दूसरे से प्रेम करना है. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष करेगा. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற वो தேவன். हमें आशीष करेगा. வேறதான் முக்கியம். जड़ ही जरूरत है. வேறு செத்து போச்சுனா, अगर जड़ मर गया, அந்த மரம் செத்து போயிடும். वो वृक्ष मर जाएगा. இன்னைக்கு உங்க வேர் எப்படி இருக்குது? आज आपका वृक्ष आपका जड़ कैसा है? சுகபோகமாக வாழ்கிறவள், और सुखरूपी से जो जीता है, உயிரோட செத்தவள். वो जीवित मरा हुआ है. பைபிள் அப்படிதான் சொல்லுது. कलाम में ऐसे ही कहा गया है. சுகபோகமா ஒருத்தர் வாழ விரும்பினால், आलीशान से जो जीना चाहता है, அவங்க உயிரோட செத்த பிரேதம். वो जीवित रहकर भी मरा हुआ है. அவங்க நடமாடும் பிரேதமா இருப்பாங்க. वो चलता फिरता सब है. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. दिखने में बहुत सौंदर्य लगेंगे. ரொம்ப ரிச்சா இருப்பாங்க. बहुत धनवान ஆனா रहेंगे. கர்த்தருடைய பார்வையில் அவங்க யாரு? लेकिन मसीह के नजर में वो कौन है? அவங்க தலை இல்லாத முண்டம். वो बिना सर का एक शव है. அவங்க வெறும் ஒரு பாடி தான். वो केवल एक शरीर है. ஒரு செத்த பிரேதம் एक मरा हुआ मुर्दा நடமாடிட்டு இருக்குது. वो चल रहा है. இன்னைக்கு நம்மளுடைய வேறு, आज हमारा जड़ கிறிஸ்துவுக்குள்ள உறுதியாக இருக்க வேண்டும். मसीह के अंदर स्थिर होना है. சில வேர்கள்ல வந்து कुछ जड़ में, பாருங்க வாசிங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் पढ़ेंगे हिब्रू के 12वां अध्याय, அதுல 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13वें वचन को पढ़ेंगे. और ध्यान से देखते रहो, ऐसा न हो कि कोई परमेश्वर के अनुग्रह से वंचित रह जाए, या कोई कड़वी जड़ फूटकर कष्ट दे
और उसके द्वारा बहुत से लोग अशुद्ध हो जाएं। நல்லா கவனிங்க இது. जो गौर कीजिए, ஒருவரும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு और कोई भी परमेश्वर के अनुग्रह को न खोए। இன்னைக்கு நம்ம எல்லாம் தேவனுடைய கிருபையில இருக்கிறோம். आज हम सब परमेश्वर के अनुग्रह में हैं। அந்த கிருபை இழந்து போகாதபடிக்கு उस अनुग्रह को खोना नहीं चाहिए। வாசிங்க. या कोई कड़वी जड़ फूटकर कष्ट दे, யாதொரு கசப்பான வேறு. कोई भी कड़वा जड़, இது எப்படிப்பட்ட வேரா? ये किस प्रकार का जड़ है? பிட்டர்னஸ் குள்ள வேறு. ये कड़वा जड़ है। இந்த கசப்பான வேர் இருந்தால் ये कड़वा जड़ यदि होगा तो அப்ப என்ன நடக்கும்? तो क्या होगा? கிருபையில இருந்து விழுந்துருவாங்க. अनुग्रह से वो गिर जाएंगे। நம்ம இன்னைக்கு கிருபையில இருக்கிறோம். आज हम अनुग्रह के अंदर நம்ம हैं। கிருபையில நிலைச்சு நிக்கணும். हम अनुग्रह में स्थिर रहना है। அந்த கிருபையில இருந்து விழுந்து போனால் यदि हम वो अनुग्रह से गिर जाएं, அதுக்கு ஒரு காரணம் என்ன? उसका क्या कारण है? அவங்க வேறு கசப்பாய் இருக்குது. उसका जड़ जो है कड़वा है। வேறு கசப்பாய் இருந்தால் और जड़ अगर कड़वा होगा तो முழு சரீரம் கசப்பா இருக்கும். पूरा शरीर कड़वा होगा। இப்ப புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் வந்திருக்குல. अब एक नया ट्रीटमेंट आया है। நம்ம சுகர் பேஷண்ட்க்குலாம் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. शुगर पेशेंट के लिए एक ट्रीटमेंट आया है। வேப்பலையும் பாவக்காவையும் கால்ல போட்டு और ये जो नीम का पत्ता है और करेला उसको पैर में डालकर அது நல்லா அப்படி நல்லா என்ன காலை வச்சு நல்லா மிதிச்சு उसको अच्छे पैर से कुचलकर அந்த சாறுலாம் வெளிய வர்றது வரைக்கும் उसका रस बाहर निकलने तक அதுல நீங்க நல்லா நடந்தீங்கன்னா उसके ऊपर अच्छा चलेंगे तो கொஞ்ச நேரத்துல உங்க நாக்கு கசப்பாயிரும். थोड़े समय में आपका जुबान पे वो कड़वाहट आ जाएगी। காலை வச்சு தான் மிதிக்கிறீங்க, पैर से ही आप दबा कोसते हो உங்க நாக்கு கசப்பாயிருது. और आपका जुबान वो कड़वा हो जाता है। வேறு கசப்பாய் இருந்தால் अगर जड़ कड़वा होगा तो முழுசா கசப்பாயிருவாங்க. पूरा कड़वा हो जाएंगे। யார குறித்தும் கசப்பான என்ன வரக்கூடாது. किसी के बारे में ही कड़वाहट नहीं आना है। மணவாட்டி அப்படினா दुल्हन बोलने के அவளுடைய வேறு பரிசுத்தமா இருக்கும். उसका जड़ पवित्र होगा। அவளுடைய வேறு கசப்பு இருக்காது. उसका जड़ में कड़वाहट नहीं होगी। யாரை குறித்தும் கசப்பு இருந்தால் किसी के बारे में भी कड़वाहट होगा तो மனசுல இருந்து எடுத்து போடணும். मन से निकालना है, ஏனா அது நமக்கு தேவையில்லை. क्योंकि वो हमारे लिए जरूरत नहीं है। கசப்பான வேர் இருக்குமானால் वो कड़वा अगर जड़ होगा तो அது நம்ம கிருபையிலிருந்து விழுறதுக்கு காரணமாயிரும். वो अनुग्रह से हम गिरने के लिए कारण हो जाएगा। அந்த வேர் வேண்டாம். वो जड़ नहीं चाहिए। இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. आज सोच के देखिए எங்கயாவது கசப்பு இருக்குதா? कहां पर कड़वाहट है क्या? யாரை பற்றியாவது நான் கசப்பான எண்ணம் வச்சிருக்கிறேனா? किसी के बारे में मैंने कड़वा इच्छा रखा है क्या? அப்படி கசப்பான எண்ணம் இருந்தா अगर ऐसा कड़वा विचार होगा तो எப்பவுமே கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. अभी परमेश्वर के पास सौंप கர்த்தாவே दीजिए। எனக்கு இந்த கசப்பான எண்ணம் मैं வரக்கூடாது. प्रभु मुझे कड़वा इच्छा नहीं आना चाहिए। கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே मसीह के अंदर जो विचार है அது உங்களிலும் நிலைத்திருக்க वो கடவுது. तुम्हारे अंदर स्थिर रहे। யோசுவாக்குள்ள என்ன சிந்தனை இருக்குதோ यहोशुआ के अंदर जो विचार थे அவருக்குள்ள கசப்பான எண்ணம் இருந்துச்சா? उसके अंदर कड़वा इच्छा विचार थे क्या? இல்லையே. नहीं, அந்த எண்ணம் தான் நம்மளுக்கு வேணும். वो विचार ही हमें चाहिए। இன்னைக்கு நம்ம மணவாட்டினா आज यदि हम दुल्हन है तो மணவாட்டிக்குள்ள அந்த சிந்தனை வேணும். और दुल्हन के अंदर वो विचार चाहिए। கசப்பான வேர் இருக்க கூடாது. वो कड़वा जड़ नहीं होना चाहिए। கசப்பான வேர் வந்தால் कड़वा जड़ यदि आएगा तो அவங்க கிருபையில இருந்து விழுந்துட்டாங்க. वो अनुग्रह से गिर जाएंगे। இன்னைக்கு நம்ம நிக்கிறதும் நிக்காம இருக்கிறதும், आज हम स्थिर रहना और गिरना நம்ம நிக்கிறதும் விழுறதும் और हम स्थिर रहना और गिरना உங்க வேரை பொறுத்து இருக்குது. आपके जड़ के ऊपर है। உங்க பிள்ளைகளுடைய வேற யாரு எப்படி இருக்குது? आपके बच्चों का जड़ कैसा है? அவங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? कैसे पहचानेंगे? ஒரு ஆளுடைய வேர் வந்து கசப்பா இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? एक व्यक्ति का जड़ कड़वा है कि आप कैसे पहचानेंगे? எப்ப பார்த்தாலும் மத்தவங்க பத்தி கசப்பாவே பேசுவாங்க. हमेशा दूसरों के बारे में कड़वा बात ही बोलते அப்ப रहेंगे। அதுக்கு புரிஞ்சுக்கிடுங்க. तो समझ लीजिए வேர் எப்படி இருக்குது? जड़ कैसा है? வேர் கசப்பா இருக்குது. जड़ कड़वा है, அதனாலதான் கனிகளும் கசப்பா வருது. इसलिए फल भी कड़वा आती है। கசப்பு இருந்தால் கசப்பு தான் வெளிப்படும். और कड़वाहट रहेगा तो कड़वाहट ही ஆனா बाहर பைபிள் आएगी। சொல்லுது लेकिन कलाम कहती है கசப்பான வேருடையவர்கள் और कड़वा जड़ जिसके पास है கிருபையிலிருந்து விழுந்துருவார்கள். वो अनुग्रह से गिर जाएंगे। நம்ம மணவாட்டி हम दुल्हन हैं, நம்மளுக்கு முன்னாலே ஏதா தப்பு பண்ணிருப்பாங்க. हमारे सामने बहुत सारे गुनाह किए रहेंगे, நம்மள அடிக்கவே செஞ்சிருப்பாங்க. हमें मारे भी रहेंगे, ஆனா அவங்கள பத்தி உங்களுக்கு கசப்பு வேண்டாம். लेकिन उनके बारे में आपके मन में कड़वाहट नहीं चाहिए। ஏன்னா உங்க வேர் எப்படிப்பட்டது? क्योंकि आपका जड़ कैसा है? உங்க வேர் பரிசுத்தமானது. आपका जड़ पवित्र है। உங்க வேர்ல கசப்பு கிடையாது. आपके जड़ में कड़वाहट அப்போ नहीं। உங்க வாயிலிருந்து கசப்பான வார்த்தை तो வரக்கூடாது. आपके मुंह से कड़वा बात नहीं आना நம்ம चाहिए। மணவாட்டினா हम यदि दुल्हन है, நம்ம வாயிலிருந்து பரிசுத்தமான வார்த்தை வரட்டும். हमारे जुबान से पवित्र शब्द आना है। பாருங்க பைபிள் சொல்லுது. कलाम कहती है, திரும்ப வாசிங்க இந்த வசனத்தை. दोबारा उस वचन को पढ़ेंगे। और ध्यान से देखते रहो, ऐसा न हो कि कोई परमेश्वर के अनुग्रह से
वंचित रह जाए या कोई कड़वी जड़ फूटकर कष्ट दे और उसके द्वारा बहुत से लोग अशुद्ध हो जाएं। இந்த கசப்பான எண்ணம் வந்தாலே, ये कड़वा विचार यदि आ गया, கசப்பான வேர் இருந்தாலே, ये कड़वा जड़ यदि आ गया, அவங்க வாழ்க்கையில கலக்கம் இருக்கும். उनके जीवन में गड़बड़ी होगी, அவங்க வாழ்க்கையில कलக்கம், उनके जीवन में गड़बड़ी, பிரச்சனை, समस्याएं போராட்டம், और बहुत सारे இது समस्याएं, எல்லாம் கசப்பான வேருக்காக நடக்குது. ये सारे कड़वा जड़ के वजह से होता है। பாருங்க, நம்ம வேர் கசப்பா இருந்தால், अगर हमारा जड़ कड़वा होगा तो திரும்ப வாசிங்க. और ध्यान से देखते रहो, ऐसा न हो कि कोई परमेश्वर के अनुग्रह से वंचित रह जाए या कोई कड़वी जड़ फूटकर कष्ट दे और उसके द्वारा बहुत से लोग अशुद्ध हो जाएं। போதும் பாருங்க, और देखिए இந்த கசப்பான வேர் இருந்தால் अगर ये कड़वा जड़ होगा तो அவங்க தீட்டுப்பட்டுருவாங்க, वो अशुद्ध हो जाएंगे, அவங்க பரிசுத்தமா இருக்க वो முடியாது. पवित्र नहीं रह सकते, தீட்டு உள்ளவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க और முடியாது. जो अशुद्ध है वो परमेश्वर के राज में नहीं जा सकता। அதனால யாரை குறித்து கசப்பு இருந்தாலும் किसके बारे में भी अगर कड़वाहट होगी, எல்லாத்தையும் விட்டுட்டு सब कुछ छोड़कर அவரை நோக்கி பாருங்க. उसकी ओर देखिए, அவர் அந்த பரிசுத்த எண்ணத்தோடு இருங்க. उस पवित्र विचार के साथ அவர் रहिए, நம்மளை bless பண்ணுவார், वो हमें आशीष करेगा, அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், वो हमें आशीष देगा, அவர் நம்மளை உயர்த்துவார். वो हमें ऊंचा So, उठाएगा। முதலாவது காரியம் என்ன? तो पहला चीज क्या है, நம்மட்ட கசப்பான எண்ணம் வரக்கூடாது. हमारे ऊपर हमारे अंदर कड़वाहट नहीं आना चाहिए। இரண்டாவது காரியம் என்ன பார்க்கலாம்? दूसरा क्या है वो देखेंगे, வாசிங்க உபாகமம் 29ஆம் அதிகாரம், और व्यवस्था विवरण 29ஆம் அதிகாரம் 29वां अध्याय அதுல 18ஆம் வசனத்தை வாசிங்க. 18 वचन को पढ़ेंगे, 29-18। इसलिए ऐसा न हो कि तुम लोगों में ऐसा कोई पुरुष व स्त्री व कुल व गोत्र के लोग हो जिनका मन आज हमारे परमेश्वर यहोवा से फिर जाए और वे जाकर उन जातियों के देवताओं की उपासना करे। फिर ऐसा न हो कि तुम्हारे मध्य ऐसा कोई जड़ हो जिससे विष व कड़वा बीज उगा हो। நஞ்சையும் ஏட்டியையும் உடைய அந்த வேர் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. और इस प्रकार के जड़ हमारे अंदर नहीं होना चाहिए, நஞ்சு பிடிச்ச ஒரு வேரு, और वृक्ष से भरा हुआ एक जड़, சொல்லுவாங்கல்ல, ऐसे बोलते हैं ना, சின்ன பிள்ளைகள் மனசுல நஞ்சை விளைவிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. और छोटे बच्चों के मन में वो जहर को डालता है। எப்படி? कैसे? அதை மத்தவங்க பத்தி ஒன்னொன்னா சொல்லி 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 दूसरों के विरुद्ध में एक एक बातों को बोल बोल அந்த कर நஞ்சை விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க. उस विरोध, उस बहर को फैलाते रहते हैं। அப்படின்னா அவங்க வேற என்னது? तो उनका जड़ क्या है? அவங்க வேர்ல நஞ்சு இருக்குது. उनके जड़ में ही वो विष है, இட்ஸ் a poison. वो एक विष है। சிலவங்க பேசினாலே போதும், तो कुछ लोग बात करेंगे तो काफी है, அப்படியே அந்த பாம்பு வந்து விஷத்தை கக்கும்ல, वो सांप जैसे अपने जहर को फेंकती है। சில நல்ல பாம்பு பாருங்க, कुछ सर्प को देखिए, நல்ல முதிர்ந்த நல்ல பாம்பு, और एक बड़ा अच्छा सांप को, அது விஷத்தை கக்கிச்சுனா वो अगर अपने विष को अगर फेंकता है, அது 1/2 லிட்டர் கக்கும். वो आधा लीटर फेंकता है, ஒரு யானையை பெரிய யானையை சாச்சிரும். एक बड़े हाथी को ही गिरा देती है। அப்படிப்பட்ட விஷமுள்ள அந்த காரிய பாம்புட்ட உண்டு. ऐसे एक जहरीले चीज उस सांप के पास है। அதை விட அதிகமா விஷமுள்ளது எது தெரியுமா? उससे अधिक विष भरा हुआ क्या है? நம்ம பேசுற பேச்சு, हम जो बोलते हैं वो बातें, நஞ்சு பிடிச்ச வார்த்தைகள். और विष से भरा हुआ शब्द। ஒரு மனிதனுடைய வேறு நஞ்சா இருந்தால், अगर एक व्यक्ति का जड़ अगर विष से भरा हो, அவன் எப்படிப்பட்டவன்? அது இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. वो ऐसा नहीं होना चाहिए करके कहता है। மனவாட்டிக்குள்ள அது இருக்க கூடாது. दुल्हन के अंदर वो नहीं होना चाहिए। எல்லாரும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை வர வேண்டும். सब भक्ति के शब्द बोलना चाहिए। உங்களை வந்து சந்திக்கறாங்களா? आपको आके भेंट करते हैं, அவங்கட்ட நஞ்சை விதைக்க கூடாது. और उनके अंदर आप विष को नहीं भरना है। மத்தவங்களை பற்றின தீமைகளை விதைக்க கூடாது. दूसरों के बारे में बुरे चीजों को नहीं देना அவங்களை है। வெறுக்கக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை விதைக்க கூடாது. उनको नफरत करने जैसा शब्द नहीं देना है। அவங்க உங்ககிட்ட வரும்போது वो आपके पास आते समय பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை விதைக்கணும். और भक्ति के रूप के शब्द निकलने दो, அவங்க மனசுல அந்த பக்தி வர வேண்டும். उनके मन में वो भक्ति आने दो। அப்படிப்பட்ட காரியம் நம்மட்ட இருக்கணும். ऐसी चीज होना चाहिए। நஞ்சு இருக்க கூடாது. वहां पर विष नहीं होना चाहिए, நஞ்சு காரியங்கள் இருக்க கூடாது. वो विष से भरा हुआ चीज नहीं होना மூணாவது चाहिए। என்ன அப்படின்னா, और तीसरा क्या है? ஏட்டியை போல வேர் இருக்க கூடாது. ஏட்டி கடுவாடு,
वो कड़वा जड़ नहीं होना चाहिए। அது எப்படியா? वो कैसा? இந்த ஏட்டி எப்படி இருக்கும்னா ये जड़ कैसा होता है? ஏட்டியை போல கசப்பா இருக்கும்னு பைபிள் சொல்லுது. वो नागदोना जैसा कड़वा होता है। இது சாதாரண கசப்பு இல்ல, ये साधारण कड़वाहट இது नहीं, பயங்கரமான கசப்பு. ये बहुत भयानक कड़वाहट உங்க है। வேர் எப்படியோ आपका जड़ जैसा है அப்படிதான் நீங்க இருப்பீங்க. वैसे ही आप होगे। உங்க வேர்ல கோடாரி வைக்கப்பட்டிருக்குது. आपके जड़ पर कुराड़ रखा गया ஒரு है, பெரிய கோடாரி இருக்குது. एक बड़ी कुराड़ है। நம்ம எல்லாரும் மரங்கள் தான். हम सब वृक्ष हैं। உங்க மரத்தின் வேர்ல उस वृक्ष के जड़ पर கர்த்தர் கோடாரி வைத்திருக்கிறார். परमेश्वर ने कुराड़ को रखा है। நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் और जो वृक्ष अच्छा फल नहीं देता அது வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். उसे काट कर आग में डाल दिया जाएगा। இன்னைக்கு நம்ம வேர் எப்படி இருக்குது? आज हमारा जड़ कैसा है? நம்மளுடைய வேர் பரிசுத்தமா இருக்குதா? हमारा जड़ पवित्र है क्या? பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். उस पवित्रता को हम संभालना யெகோஷுவா है। தான் நமக்கு பரிசுத்தர். यहोशुआ ही हमारा पवित्र है। நம்ம வேர் அவர்ட்ட விடுங்க. हमारे जड़ को उसके ऊपर छोड़ दीजिए। உங்க வேர் आपका जड़ யெகோஷுவாங்கற வேரோடு கூட यहोशुआ नाम के जड़ के साथ அப்படியே பிணைந்து கொள்ள வேண்டும். ऐसे ही जुड़ जाना चाहिए। அது அப்படியே இணைஞ்சிரணும். ऐसे ही जुड़ जाना चाहिए। எப்படி இணையணும்? कैसे जुड़े? அது ரெண்டு வேரா இருக்க கூடாது. वो दो जड़ नहीं दिखाई देना ஒரே चाहिए। வேரா वो மாறிரணும். एक ही जड़ बनना है। அப்படிப்பட்ட வேரா இருக்கணும். நம்ம ऐसे जड़ बनना है। நம்ம கர்த்தருடைய பார்வையில हम परमेश्वर के सम्मुख में நம்ம வேர் சரியா இருந்தா यदि हमारा जड़ सही होगा நீங்க சரியா இருப்பீங்க. हम सही, आप सही रहेंगे। ரூட் கரெக்ட்டா இருந்துச்சுனா अगर जड़ सही होगा நம்ம கனிகள் கரெக்ட்டா இருக்கணும். हमारे फल सही होगा, எல்லாம் கரெக்ட்டா இருக்கும். सब कुछ सही होगा। நம்ம ரூட்டே தப்புனா हमारा जड़ ही गलत है तो நம்ம வேரே தப்பா இருந்துச்சுனா अगर हमारा जड़ ही गलत होगा तो எல்லாமே தப்பாயிரும். सब कुछ गलत होगा। பிள்ளைகள் தப்பு பண்றாங்களா? बच्चे अगर गलत करते हैं அந்த நிமிஷத்துல கட் பண்ணுங்க. उसी समय में काट दीजिए। அத பார்த்துட்டு சந்தோஷப்படாதீங்க. उसे देखकर खुश मत होना, உடனே கட் பண்ணிருங்க. तुरंत उसे काट देना। அடுத்து அந்த வேர் வளராது. और अगला वो जड़ नहीं बढ़ेगा, அந்த வேர் தப்பான காரியத்துல வளராது. वो जड़ गलत चीज पे नहीं அது चढ़ेगा, சரியான காரியத்துல वो வளரும். सही जगह पर चलेगा। வேர் ரொம்ப முக்கியம். जड़ बहुत महत्वपूर्ण है। பண ஆசை எல்லா தீமைக்கும் வேரா இருக்குது. और रुपए का लोभ जो है सारे बुराई का जड़ है। இன்னைக்கு நம்மளுக்கு வேர் யெகோஷுவா மட்டும்தான். आज हमारा जड़ यहोशुआ ही है। அவர் பரிசுத்தர், वो पवित्र है, அவர் நம்மளும் பரிசுத்தமா इसलिए हम இருப்போம். भी पवित्र होना है। हालेलुया। हालेलुया। நம்ம வேர் எங்க இருக்குது? हमारा जड़ कहाँ पर है? எங்க இருக்கு? कहाँ है? நம்ம வேர் யார்ட்ட இருக்குது? हमारा जड़ किसके ऊपर है? யெகோஷுவாக்குள்ள. यहोशुआ के ऊपर है। நம்ம பாருங்க, நம்மளுடைய நம்பிக்கை எங்க மேல, யார் மேல இருக்குது? हमारा विश्वास किसके ऊपर है? யெகோஷுவா மேல நம்மளுடைய நம்பிக்கை. यहोशुआ के ऊपर में हमारा भरोसा है। பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे। யோபு 14ஆம் அதிகாரம், अय्यूब का 14वां अध्याय, 18ஆம் அதிகாரம் 18वां अध्याय 14ஆம் वசனத்தை வாசிங்க. और 14 वचन को पढ़ेंगे। யோபு 18:14. अय्यूब 18:14। अपने जिस डेरे का भरोसा वह करता है उससे वह छीन लिया जाएगा। போதும். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है அவனுடைய நம்பிக்கை उसका भरोसा அவன் கூடாரத்தில் இருந்து उसके तंबू से लेकर வேரோட பிடுங்கப்படும். जड़ से निकाल दिया जाएगा। ஏன்னா क्योंकि நம்பிக்கை சரியில்லை. क्योंकि विश्वास बराबर नहीं है। நம்பிக்கை சரியில்லைன்னா उसका भरोसा अगर बराबर नहीं है तो வேரோட பிடுங்கப்படும். जड़ के साथ निकाल दिया जाएगा। நம்ம நம்பிக்கை யெகோஷுவா மேல இருக்கணும். हमारा विश्वास यहोशुआ के ऊपर रहना है। பிசாசத பிடுங்கி போட முயற்சி பண்ணுவான். शैतान उसे निकालने की कोशिश करेगा, நம்ம விடக்கூடாது. हम उसे नहीं छोड़ना அந்த है। நம்ம நம்பிக்கை, அவன் நம்பிக்கை उसकी भरोसा அவன் கூடாரத்தில் இருந்தே பிடுங்கப்படும், வேரோட பிடுங்கப்படும். उसके तंबू से ही जड़ के साथ निकाल दिया அப்ப जाएगा। நம்பிக்கை என்ன செய்யும்? तो विश्वास क्या करेगा? அது வேர் விடும். वो जड़ छोड़ेगी நம்பிக்கை வேர் விடும். और विश्वास जो है जड़ छोड़ेगा। இன்னைக்கு உங்க நம்பிக்கை யெகோஷுவா மேல எப்படி இருக்குது? आज आपका भरोसा यहोशुआ के पास कैसा है? உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல எப்படி இருக்குது? यहोशुआ के ऊपर आपका भरोसा कैसा है? ஒரு செய்தி கேட்டுட்டு இருந்தேன். एक संदेश में सुन रहा था, அதுல ஒரு சாட்சி ஒருத்தர் சொல்றாரு. उसमें एक व्यक्ति ने गवाही दिया। ஒரு மனுஷன் கர்த்தர்ட்ட கேக்குறான். एक व्यक्ति परमेश्वर से पूछता है, கர்த்தாவே, நான் என் மூலம் அற்புத அடைய நடக்கணும் கர்த்தாவே. मेरे द्वारा अद्भुत अचंबा काम होना है। மணி கணக்கா ஜெபம் பண்றான். घंटों प्रार्थना करता है, கர்த்தாவே ஊழியத்தை பலப்படுத்துங்க. है प्रभु ये सेवकाई को स्थिर करो। 7 மணி நேரம் 8 மணி நேரம் கிட்ட ஜெபம் பண்றான். वो 7 घंटा 8 घंटा प्रार्थना करता है அப்புறம் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே और प्रार्थना करके समाप्त करने के இப்படி बाद தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற வேளையில ऐसे लगातार प्रार्थना करने के समय में ஒரு கேஸ் வருது அவன்ட்ட. उसके पास एक
केस आता है, அது அந்த கேஸ் ரொம்ப பயங்கரமான கேஸ். वो केस बहुत भयानक केस है. அவனுக்கு பேச்சுவா வராது, उसको वो बोल नहीं सकता, அவனுக்கு காது கேட்காது. वो सुन नहीं सकता. என்ன செய்ய? क्या करे? அவன் ஜெபம் பண்ண போறான் அந்த ஆளுக்காக. वो उस व्यक्ति के लिए प्रार्थना करने के लिए जाता ஆனா है, இவன் மனசுல தெரியுது, लेकिन इसके मन में ऐसा लगता है ஏன் நம்பிக்கை இன்னும் உறுதியா இல்லையே, मेरा विश्वास और स्थिर नहीं है, நான் இத ஜெபிக்கிறதுக்கு இன்னும் விசுவாசம் என்கிட்ட இல்லையே. और इसे इसके लिए प्रार्थना करने के लिए मेरे अंदर विश्वास नहीं है. திரும்ப போய் ஜெபம் பண்றான். दोबारा जाके प्रार्थना करता கர்த்தாவே है, எனக்கு விசுவாசத்தை தாங்க, हे प्रभु मेरे अंदर विश्वास को दो, எனக்கு நம்பிக்கை தாங்க, मुझे भरोसा दो, இந்த காரியத்தை சுகப்படுத்துறதுக்கு इस चीज को चंगा करने के लिए எனக்கு விசுவாசத்தை தாங்க. मुझे विश्वास दीजिए. ஜெபம் பண்ணிட்டு திரும்ப போறான், और जाकर दोबारा जाता है, திரும்ப ஜெபம் பண்ண போறான். और दोबारा प्रार्थना करने के लिए जाता है. அவனுக்கு கை வைக்கிறதுக்கு முன்னாடி उसको हाथ रखने से पहले திரும்ப அவனுக்குள்ள ஒரு கணக்கம், और उसके अंदर फिर एक गड़बड़ी, அவனுக்கு ஒரு உறுதிப்பாடு இல்ல, और उसको स्थिरता नहीं है. அவனுக்கு அவிசுவாசம் இருந்த மாதிரி தெரியுது. ऐसा लगता है कि अविश्वास था. திரும்ப முழங்கால் போட்டான், दोबारा उसने घुटने टेका, கர்த்தாவே எனக்கு விசுவாசத்தை தாங்க. हे प्रभु मुझे विश्वास को दे. மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிட்டு घंटों प्रार्थना करके திரும்ப ஜெபம் பண்ண போறான். दोबारा प्रार्थना करने के लिए जाता காதுல கை है, வச்சிட்டான், हाथ में कान में हाथ रखा, காயை வச்சிட்டு இவன் ஜெபம் பண்றான். हाथ रखकर प्रार्थना करता है, காது திறக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்றான், कान खुलने दे, வாய் திறக்கட்டும்னு சொல்லி ஜெபம் जुबान பண்றான். खुलने दे करके प्रार्थना करता है. ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். वो प्रार्थना कर रहा था, இவனுக்கு உள்ள மனசுல திருப்தி இல்ல. इसके मन में तृप्तता नहीं है. கர்த்தாவே நான் கையை எடுக்க போறேன், प्रभु मैं हाथ छोड़ निकालने वाला மனசுல हूँ. கர்த்தர்ட்ட பேசுறான். मन ही मन परमेश्वर से बोलता है, கர்த்தாவே நான் கையை எடுக்க போறேன், हे प्रभु मेरे हाथ को निकालता हूँ. இந்த மனிதன் குணமாகணும்ப்பா. ये व्यक्ति चंगा पाना है. அப்படி பயத்தோடு கையை எடுத்துட்டான். वो डर के साथ उसने हाथ निकाला, எடுத்துட்டான், முன்னாடி கை தட்டுறான். और उसके सामने ताली बजाता है, இவனும் கை தட்டுனா. वो भी ताली बजाता है. ஹalleluyaன்னு சொல்லும்போது हालेलुया जब बोला, இவனும் அது கூட ஹalleluya சொல்றான். ये भी उसके साथ हालेलुया बोला. அப்பான்னு சொல்றான். अप्पा करके कहता அவனும் है, அப்பான்னு சொல்ல वो ஆரம்பிச்சிட்டான். भी अप्पा करके बोलने அவன் लगा. காது திறந்துட்டு उसके कान खुल गए. இது எப்படி நடந்துச்சு? ये कैसा हुआ? அந்த கான்ஃபிடன்ஸ், वो विश्वास, அந்த விசுவாசம் வேறுபட்டு இருக்கணும். वो विश्वास जड़ पाना है. ஆனா நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? लेकिन हमारा विश्वास कैसा है? பிடிங்கி எரியக்கூடிய அளவுக்கு இருக்குதா? निकाल कर फेंकने जैसा है क्या? அவன் நம்பிக்கை, उसका भरोसा அவன் கூடாரத்திலிருந்து उसके तंबू से வேரோட பிடுங்கப்படுகிறது. जड़ से निकाल दिया जाता है. பிடுங்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும்? और निकलने के बाद क्या होगा? திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். दोबारा उस वचन को पढ़ेंगे. अपने जिस डेरे का भरोसा वह करता है उससे वह छीन लिया जाएगा और वह भयंकरता के राजा के पास पहुंचाया जाएगा. அது எங்க துரத்துமா? वो कहां पर भगाएगा? தமிழ்ல சொல்லப்பட்டிருக்குது, तमिल में बोला गया है, அவனை பயங்கரமான ராஜாவின் இடத்தில் துரத்தும். उसको भयानक राजा के पास ले जाएगा. ஆனா பைபிள் சொல்லுது, लेकिन कलाम कहती है, பயங்கரம் என்கிற ராஜா भयानक ऐसा राजा அவனிடத்தில் போய் சேர்வான். उस राजा के पास जाएगा. இந்த நம்பிக்கை வேரோடு எடுபட்டு போயிட்டுனா, अगर ये भरोसा अगर जड़ से निकल गया, அப்போ இந்த பயம் என்கிற ஒரு ராஜா இருக்கிறான், तो डर नाम का एक राजा है, பயங்கரம் என்கிற ஒரு ராஜா भयानक இருக்கிறான். नाम का एक राजा है. அந்த ராஜா பயங்காட்டிட்டே இருப்பான். वो राजा आपको डराता நம்ம रहेगा. வாழ்க்கையில பயம் வந்துகிட்டே हमारे இருக்கும். जीवन में भय आता என் रहेगा. வாழ்க்கை எப்படி இருக்குமோ? मेरा जीवन कैसा होगा? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ? मेरे बच्चों का जीवन कैसा होगा? நான் இப்படி எனக்கு எது ஆயிருமோ? मुझे कुछ हो जाएगा எனக்கு क्या? இந்த வியாதி வந்துருமோ? मुझे ऐसा बीमारी आ जाएगी அந்த क्या? பயங்கரம் என்கிற ராஜா वो भयानक ऐसे राजा அவனை பயங்காட்ட ஆரம்பிச்சிருவான். उसे डर दिलाएगा. முதல்ல உங்க நம்பிக்கை வேரோட பிடுங்குவான். पहले आपके विश्वास को जड़ से निकालेगा. அதுக்கு பிறகு பயங்கரம் என்கிற ராஜாவின் இடத்தில் उसके बाद वो भयानक नाम के राजा के पास அவன் கொண்டு போய் वो விட்டுருவான். ले जाकर छोड़ेगा. பயங்கரம் ராஜா என்ன செய்வாரு? वो भयानक राजा क्या करेगा? பயங்கரமா ரூபத்தை காமிப்பான். वो अपने रूप को भयंकर रूप में ஒரு दिखाएगा. வியாதியை காமிப்பான். वो एक बीमारी को दिखाएगा. ஓ இப்படிப்பட்ட வியாதி, इस प्रकार का बीमारी, நீ சாக போற, तू मरने वाला है. அவ்வளவுதான், உன் லைன் க்ளோஸ். वो हो गया तेरा जीवन समाप्त हो அந்த जाएगी. வியாதியை பார்த்த உடனே उस बीमारी को देखने के बाद ஒரு பயம், इसके अंदर एक भय आता है. இவனுக்குள்ள ஒரு பயம் வருது. इसके अंदर एक भय आती है. அது அந்த பயங்கரமான ரூபத்தை கொண்டு வந்து वो காமிக்கும். इस भयानक रूप को दिखाती है. உங்க நம்பிக்கை, आपका विश्वास உங்க கூடாரத்துல आपके तंबू में அது வேறு பெற்று இருக்கணும். उस जड़ को पाना है. வேறு விடணும். वो जड़ को छोड़ना है. உங்க நம்பிக்கை आपका विश्वास இந்த சரீரமாகிய கூடாரத்துல इस शरीर नाम के इस तंबू के अंदर அது வேறு பெறணும். वो जड़ पाना है. வேறு விடணும். அது वो जड़ छोड़ना है. உறுதியான வேரா இருக்கணும்.
स्थिर जड़ होना चाहिए। உங்க நம்பிக்கை வீண் போகாது. आपका विश्वास व्यर्थ नहीं जाएगा நிச்சயமாகவே முடிவு உண்டு. और जरूर वहां पर समाप्ति है। ஓ நம்பிக்கை வீண் போகாது. तेरा विश्वास व्यर्थ नहीं जाएगा। உங்க விசுவாசம் என்னைக்கு தளர்ந்து போக விடாதீங்க. आपका विश्वास को कभी ऐसे डगमगाने मत दीजिए। கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். परमेश्वर भला है उसे चख कर देखो। அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். और उस पर जो विश्वास करता है वो धन्य है। அவர் மேல நம்பிக்கை வைத்தால் उसके ऊपर अगर विश्वास रखेंगे நீங்க பாக்கியவான்கள். आप धन्य हैं। நீங்க பாக்கியவான்கள். आप धन्य हैं। வேற நீங்க சுமக்கல, और जड़ को आप नहीं संभालते, வேற உங்களை சுமக்குது. जड़ आपको संभालता है। நீங்க யெகோஷுவாவை சுமக்கல, आप यहोशुआ को नहीं संभालते, யெகோஷுவா உங்களை சுமந்து கொண்டு यहोशुआ இருக்கிறார். आपको संभालता है। யாரெல்லாம் பிரச்சனைக்குள்ள இருக்காங்களோ जो जो समस्या के अंदर है இவங்க பிரச்சனையை சுமக்கல, ये समस्या को नहीं संभालते, அந்த பிரச்சனை தான் இவங்களை தூக்கிட்டு லாந்தது. वो समस्या ही उन्हें उठाकर ले जाता இவங்களால है। ஒண்ணும் செய்ய முடியல. ये कुछ नहीं कर पाते। ஆனா நம்மளுடைய வேறு लेकिन हमारा जड़ யெகோஷுவாவா இருக்கட்டும். यहोशुआ होने दो। அவர் பரிசுத்தமானவர். वो पवित्र है। வேறு பரிசுத்தமா இருக்கிறதுனால अगर जड़ पवित्र होने की वजह से கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். फांदियां भी पवित्र होगी। இன்னைக்கு நம்மலாம் கிளைகள். आज हम सब फांदियां हैं। அவர் வேறு, आमेन। वो जड़ है, நம்மலாம் கிளைகள். हम सब फांदियां हैं। ஈசாயின் அடிமரத்திலிருந்து और ईसाई के जड़ से, அந்த அந்த வேர்ல இருந்து उस ईसाई के जड़ से ஒரு துளிர் தோன்றும். एक 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 फांदी खिलेगी। அந்த துளிர் யாரு? वो फांदी क्या कौन है? அந்த துளிர் யெகோஷுவா. वो फांदी यहोशुआ है। அவர்தான் அது. वही वो है। பாருங்க, ஒரு தீர்க்கதரிசனம் யோபு சொல்றாரு. अयूब एक भविष्यवाणी कहता है। யோபு 14 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. अयूब का 14 अध्याय के 8वां वचन। இப்ப நல்லா கவனிங்க, ध्यान दीजिए। திரும்ப வாசிங்க. அதின் வேர் தரையிலே எப்படி ஆகுதான்? वो जमीन पर कैसे होता है? பழசாயி போச்சு. இப்போ இந்த पुरानी வேர் हो जाती है। இந்த வேர் எப்படிப்பட்ட வேர்? ये किस प्रकार का जड़ है? இந்த வேர் பழைய வேர். ये जड़ पुराना जड़ है। இப்போ அது அடிக்கட்டு, अब அதனுடைய ஷாஃப்ட், उसका टूट जो है, இந்த இந்த இடம் எல்லா பூமிக்கு போயிட்டு ये செத்து सब போச்சு. ये सब धरती के अंदर गया, वो मर गया। வேரும் எப்படி இருக்குதா? और जड़ भी कैसा है? அது பழசாயி போச்சு. वो जो पुराना हो गया, அது பழசாயிட்டு. वो पुराना हो गया। வேறு பழசு, और जड़ पुराना है। அதனுடைய ஸ்டெம் எல்லாம் செத்து போச்சு. और उसके फांदी मर चुके। அப்படி இருந்தாலும் ऐसे होने के बाद भी முதல்ல இருந்து வாசிங்க. அதின் வேர் தரையிலே பழையதாகி மண்ணிலே செத்தாலும் தண்ணீருடைய வாசனையினா, उस पानी के महक से, தண்ணிக்குள்ள வாசனை, उस पानी का महक, வேர் இருந்தா போதும். केवल जड़ होगा तो काफी है। வேர் செத்துதான் போக கூடாது. और जड़ मरना नहीं चाहिए। ஆனா இந்த வேர் பழசா இருக்குது. और ये जड़ जो है जो पुराना है, தண்ணிக்குள்ள வாசனை வந்த உடனே, और पानी का महक आते ही, அது என்னது தண்ணி? वो क्या पानी है? அந்த ஜீவ தண்ணியுடைய வாசனை வந்த உடனே, वो जीवन के पानी का महक आते ही, தண்ணீரின் வாசனையால वो पानी के महक से அது திரும்ப துளிர்க்க वो ஆரம்பிக்குது. फिर से पनपनाती है। அது திரும்ப துளிர்க்க ஆரம்பிக்குது. वो फिर से खिल जाती है। அது எப்படி துளிர்க்குதா? वो कैसा खिलेगा? இளம் பயிர் மாதிரி துளிர்க்குது. वो एक ताजे वृक्ष के मानित खिलेगा। அந்த தண்ணிக்குள்ள வாட, उस पानी का महक। இன்னைக்கு நம்ம எல்லாம் மறந்தான். हम सब वृक्ष हैं। நம்ம வேற ரொம்ப பழசாயி போச்சு. हमारा जड़ बहुत पुराना हो चुका है। நம்ம விசுவாசத்துல 30 வருஷமா இருக்கிறோம். हम विश्वास के अंदर 30 साल से हैं। 40 வருஷமா இருக்கிறோம். 40 साल से हैं। கேட்டு செய்தி கேட்டு கேட்டு और संदेश सुन सुनकर வேறலாம் பழசாயி போச்சு. और सारे जड़ जो है जूना हो चुका है। எவ்வளவு பழசா இருந்தாலும் कितना भी जूना क्यों ना हो, அந்த தண்ணீருடைய வாசனை வரும்போது, उस पानी का महक आते ही, அந்த பரிசுத்தாவின் வாசனை வரும்போது, वो पवित्र आत्मा का महक आते ही, அந்த மரம் துளிர்க்கும். वो वृक्ष वो खिलेगा। அது ஒண்ணுமில்லாம இருக்கலாம். वो अगर उसमें कुछ भी नहीं ऐसा ஆனா होगा, நேரம் வரும்போது लेकिन समय पर அது துளிர்த்து வரும். वो खिल कर आएगा। கர்த்தர் அப்படி உங்களை வாழ்க்கையை துளிர்க்க செய்வார். परमेश्वर ऐसे ही आपके जीवन में करेगा। நம்பிக்கை வீண் போகாது. विश्वास व्यर्थ नहीं जाता। இந்த காரியம் கண்டிப்பா நடக்கும். ये चीज जरूर होगा। உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. आपका भरोसा कभी व्यर्थ नहीं जाएगा। கர்த்தர் மேல் கர்த்தரை ருசித்து பாருங்கள். और परमेश्वर को चख कर देखो। அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். वो अच्छा है ये चख कर देखो। அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். उसके ऊपर जो भरोसा करता है वो धन्य है।
இந்த பழைய ஒரு வேறு ये जूना जड़ जो है, ஆனா தண்ணியுடைய வாசனை பட்டவுடனே लेकिन पानी का महक लगते ही, ஹalleluya, हालेलुया, அந்த வாசனை இன்னைக்கு நமக்கு தேவை. वो महक आज हमको चाहिए. கர்த்தர் இன்னைக்கு அந்த வாசனை கொண்டு வருவாராக. परमेश्वर उस महक को ले आए. அந்த தண்ணியுடைய வாசனை வரும்போது वो महक आते ही எங்கெல்லாம் கான்ஃபிடென்ட் இழந்து போய் இருக்கிறோமோ, जहां हमारे भरोसा को हमने खो गया है, அங்க எல்லாம் நம்ம கான்ஃபிடென்ட் கர்த்தர் தூக்கி விடுவார். वहां पर हमारे भरोसा को परमेश्वर ऊंचा அந்த उठाएगा. வேர் பழைய வேர் திரும்ப தழுக்க वो ஆரம்பிச்சிடும். जूना जड़ जो है दोबारा खिल उठेगा. கர்த்தர் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். आमेन. परमेश्वर ऐसे ही आपके जीवन में சில करेगा. வேர் எப்படி இருக்கும்னா, कुछ जड़ कैसे होगा, அது காஞ்சி போய் இருக்கும், वो सूख जाती है, அது அழுகி போய் இருக்கும், वो सड़ जाती है. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அழுகி போய் இருக்கும். आप अगर निकाल के देखेंगे तो सड़ जाती है. அப்படிப்பட்ட வேர் இருக்குது. ऐसे इस प्रकार के जड़ भी है. பாருங்க, வாசிங்க ஏசாயா 5ஆம் அதிகாரம், एसाया का 5वां अध्याय, அதுல 24ஆம் வசனத்தை வாசிங்க. 24वें वचन को हम पढ़ेंगे. इस कारण जैसे अग्नि की लौ से कुंटी भस्म होती है और सूखी घास जलकर बैठ जाती है, वैसे ही उनकी जड़ सड़ जाएगी और उनके फूल धूल होकर उड़ जाएंगे, क्योंकि उन्होंने सेनाओं के यहोवा की व्यवस्था को निकम्मी जाना और इज़राइल के पवित्र के वचन को तुच्छ जाना है. அவர்களுடைய வேர் வாடி போகுதாம். उनका जड़ सूख जाता है. இன்னைக்கு நிறைய பேருடைய வேர் வாடி போய் தான் இருக்குது. आज बहुत सारे लोगों का जड़ जो है सूख जाता है. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? वो कैसे पहचाने? அந்த வேர் வாடி போய் இருக்குதா? वो जड़ सूखा हुआ है क्या? அது கெட்டு போய் இருக்குதா? वो खराब हुआ है क्या? இது எப்படி கண்டுபிடிக்கணும்? कैसे पहचानेंगे? பாருங்க, கீழ கொடுக்க பாருங்க, கொடுத்திருக்குது. नीचे दिया गया है. தேவனுடைய வார்த்தையை வெறுத்து அசட்டை பண்ணிட்டார்கள். और परमेश्वर के व्यवस्था को निकम्मा मान के उसे तुच्छ जाना. அப்ப அப்படிப்பட்டவருடைய வேர் எப்படி இருக்குமா? तो ऐसे लोगों का जड़ कैसा होगा? அது காஞ்சி போய் கிடக்கும். वो सूख जाएगा. அது ஒண்ணும் செய்ய முடியாது. वो कुछ नहीं कर सकता. ஏன்னா அவங்க தேவனுடைய வார்த்தையை வெறுக்கறாங்க. क्योंकि वो परमेश्वर के वचन को नफरत करते हैं. மணிக்கணக்கா ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. घंटों प्रार्थना करने वाले लोग हैं. ஆனா பைபிள் பத்தி பேச ஆரம்பிச்சாச்சுனா, लेकिन कलाम के बारे में जब आप बोलते हैं, அவங்க கவனம் கொடுக்க மாட்டாங்க. वो ध्यान नहीं देते. அவங்க அங்கங்க போக वो ஆரம்பிச்சிருவாங்க. यहाँ वहाँ चलने लगेंगे. அசட்டை பண்ணக்கூடிய वो ஜனங்கள். तुच्छ जानने वाले लोग. பைபிள் சொல்லுது, कलाम कहती है, வேதத்தை கேளாதபடி और कलाम को नहीं सुनने के தன் लिए செவியை மறைக்கிறவனுடைய ஜெபம், अपने कान को फेरने वाले को, कान को हटाने वाले का प्रार्थना, அது அருவருப்பானது. वो घृणित है. ஜெபம் இருக்கும், प्रार्थना होगा, வசனத்தை கேட்கணும், वचन को सुनना है, தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். परमेश्वर के वचन को सुनना है. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை வெறுக்கறாங்களோ, जो परमेश्वर के वचन पर नफरत करते हैं, அசட்டை பண்ணுகிறார்களோ, वो तुच्छ जानते हैं, அவங்களுடைய வேர் காஞ்சி போச்சு. उनका जड़ सूख गया. காஞ்சி போன ஒரு வேரு. वो सूखा हुआ एक जड़. ஆனா பழைய வேருக்கு என்ன தேவை? लेकिन जूना जड़ के लिए क्या चाहिए? தண்ணியுடைய வாசனை வந்தா போதும். एक पानी का महक आए तो काफी அந்த है. வாசனை, वो महक, அது வந்த உடனே वो आते ही அது துளிர்க்க ஆரம்பிச்சிரும். वो खिलने लगेगा. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில आज आपके जीवन में பரிசுத்தாவினை இருக்காரா இல்லையா? पवित्र आत्मा है या नहीं? அபிஷேகம் இருக்கா இல்லையா? अभिषेक है या नहीं? கர்த்தர்ட்ட கேட்கக்கூடியது. परमेश्वर से मांगना है. கர்த்தாவே, நான் உங்க மேல நம்பிக்கை है வச்சிருக்கிறேன். प्रभु, मैं तेरे ऊपर भरोसा रखता हूँ. நான் उंग மேல என் நம்பிக்கை வேரூண்டி இருக்குப்பா. और तेरे ऊपर मेरा भरोसा जड़ पकड़ कर है. எவ்வளவு தூரம் வேர் போயிருக்கு எனக்கு தெரியல. वो कहां तक जड़ गया है मैं नहीं जानता. என் வேரை உறுதிப்படுத்துங்க. मेरे जड़ को स्थिर कीजिए. நீதிமானுடைய வேர் அசைக்கப்படுவதில்லை. और धर्मीजन का जड़ नहीं हिलता. அது அசைக்கப்படுவதில்லை. वो हिलेगा नहीं. பிசாசு எவ்வளவு ஆட்டி பார்த்தாலும், शैतान कितना भी उसको हिलाए வேரோட பிடுங்க பார்த்தாலும், और उसे जड़ के साथ निकालने की कोशिश करे, அவனால செய்ய முடியாது. वो नहीं कर सकता. ஏன் தெரியுமா? क्यों? நம்ம வேர் அவருக்குள்ள இன்னும் ஆழமா பதிஞ்சிருக்கு. हमारा जड़ उसके अंदर और गहराई में है. அவர் நம்மள பிடிச்சு வச்சிருக்கிறார். उसने हमें पकड़ कर रखा है. हालेलुया. हालेलुया. இன்னைக்கு நம்ம வேர், நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது. आज हमारा भरोसा व्यर्थ नहीं जाएगा. நம்ம என்ன கான்ஃபிடென்ட் हम வச்சிருக்கிறோமோ, जो भरोसा रखते हैं, கர்த்தர் என்னை செழிக்க செய்வார். आमेन, परमेश्वर मुझे खिलने रखेगा. என் வாழ்க்கையை தளிர்க்க செய்வார். मेरे जीवन को फलदायक बनाएगा. பழைய என்னுடைய காஞ்சி போய் இருக்கிற என்னுடைய இந்த வேரை, और जो सूखा मेरा जड़ है, இந்த பழைய வேரை, तो इस जूने जड़ को, எல்லாம் முடிஞ்சது நினைச்ச என்னை, और सब कुछ समाप्त हो गया ऐसे समझने वाले मुझको, என்னுடைய
என்னுடைய வாழ்க்கையை मेरे जीवन को கர்த்தர் தளிர்க்க செய்வார். परमेश्वर खिलाएगा। அந்த உறுதிப்பாடு வரணும். वो ऐसे स्थिर विश्वास आना चाहिए। எல்லாரும் ஆமென் சொல்லுமா? आमेन बोलेंगे क्या? கண்டிப்பா தளிர்க்க செய்வார். जरूर परमेश्वर खिलने रखेगा। உங்களுடைய வாழ்க்கையில தளிர்ப்பு நடக்கும். आपके जीवन में आप फलदायक हो அந்த जाओगे। செடி தளிர்க்கும். वो वृक्ष वापस खिलेगा। நீங்க வேற சுமக்கல. आप जड़ को नहीं संभालते, வேர் தான் உங்களை சுமக்குது. जड़ तुम्हें संभालती है। அதனால உங்க வேர் எங்க இருக்குது? इसलिए तुम्हारा जड़ कहां पर है? உங்க வேர் எது மேல இருக்குது? आपका जड़ किसके ऊपर है? உங்க பிள்ளைகளுடைய வேர் எங்க இருக்குது? आपके बच्चों का जड़ किसके ऊपर है? கவனிச்சுக்கிட்டே இருங்க. गौर करते रहिए। வேர் எப்படியோ जड़ जैसा होगा அப்படிதான் சுபாவம் இருக்கும். वैसे ही गुण होंगे। அந்த சுபாவத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். उस गुण को रखकर हम पहचान सकते हैं வேர் எப்படிப்பட்ட வேரா இருக்குன்னு जड़ சொல்லி. किस प्रकार का है। தப்பு தெரிஞ்சதுன்னா अगर गुनाह गलत दिखाई देगा உடனே கட் பண்ணுங்க. उसे काट दीजिए। அது வலிக்கும். वो दर्द होगा। கட் பண்ணும்போது வலிக்கும். काटते समय दर्द होगा। நீங்க வேற கட் பண்ணும்போது வலிக்கும். आप जब जड़ को काटते हो दर्द होगा। நீங்க கண்ணீரை பார்க்காதீங்க. आप आंसू को मत देखिए, ஏன்னா நம்ம பிள்ளைகளுடைய வேரு क्योंकि हमारे बच्चों का जड़ அது கர்த்தருக்குள்ள உறுதியா वो இருக்கணும். मसीह के अंदर स्थिर होना है அது வேற இடத்துக்குள்ள போக கூடாது. और कोई जगह में नहीं जाना। நம்மளை கர்த்தருடைய சமூகத்திலே अपने ஒப்புக்கொடுக்கணும். आप को परमेश्वर के हाथ में सौंप நம்ம दीजिए। வேரையும் நம்ம பாதுகாக்கணும். हमारे जड़ को हम संभालना है। கர்த்தர்ட்ட கேட்கக்கூடியது परमेश्वर से मांगना, நீங்க தான் எனக்கு வேறுப்பா. आप ही हमारे जड़ हो। நீர் தாவீதின் வேர் என்று நீங்க உங்க வாயினால சொன்னீங்க. आप अपने जुबान से आपने कहा कि अब दाऊद के जड़ हो। தாவீதுக்கு நீங்க தான் வேறு. दाऊद के लिए आप ही जड़ हो। எனக்கும் நீங்க தான் வேறு. मेरे लिए भी आप ही जड़ हो। எனக்கும் நீங்க தான் வேறுன்னு मेरे சொல்லுங்க. लिए भी आप ही जड़ हो। அவர்தான் நமக்கு வேறு. वही हमारे लिए जड़ है। அவர்தான் அந்த வேர் தான் பரிசுத்தமானது. वो जड़ ही पवित्र है। அவர் நம்மள சுமக்கணும். वो हमें उठाए, அவர் நம்மள சுமக்கணும். वो हमें उठाए। நம்ம அவரை சுமக்க முடியாது. हम उसे उठा नहीं सकते, அவர் நம்மள சுமப்பார். वो हमें उठाएगा। அவர் எவ்வளவு பெரிய தேவன். वो कितना महान परमेश्वर அந்த है। சராசங்களை படைத்த தேவன். वो पूरे संसार को बनाने वाला வானம் परमेश्वर எனக்கு சிங்காசனம், और स्वर्ग मेरा सिंहासन, பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்றாரு. पृथ्वी मेरा पादस्थल है। அவரை நம்மள சுமக்க முடியுமா? वो उसे हम उठा सकते हैं क्या? அவரை நம்ம சுமக்க முடியாது. उसे हम उठा नहीं सकते, அவர்தான் நம்மள சுமந்துக்கிட்டு वही இருக்காரு. हमें उठा रहा है। நம்ம நம்பிக்கையை தான் விரும்புறாரு. हमारे भरोसा को चाहता நம்ம है। விசுவாசம் அவர் மேல வேரூன்றி இருக்கட்டும். हमारा विश्वास उसके ऊपर स्थिर रहने दो। ஹalleluya. हालेलुया। நம்ம நம்பிக்கை வீணாகாது. हमारा विश्वास व्यर्थ नहीं जाना முடிவு நிச்சயமா உண்டு. और समाप्ति जरूर है। முடிவு நிச்சயமா உண்டு. समाप्ति जरूर है। உங்க பலவீனத்துக்கு முடிவு நிச்சயமா உண்டு. आपके कमजोरी के लिए समाप्ति है। உங்க நம்பிக்கை வீண் போகாது. आपका भरोसा व्यर्थ नहीं உங்க जाएगा। பலவீனத்துக்கு முடிவு நிச்சயமா உண்டு. आपके कमजोरी के लिए समाप्ति जरूर है। உங்க வியாதிக்கு நிச்சயமா முடிவு உண்டு. आपके बीमारी के लिए जरूर समाप्ति है। பலவிதமான பிரச்சனைகளுக்கு நிச்சயமா முடிவு உண்டு. और भिन्न भिन्न प्रकार के समस्याओं के लिए समाप्ति है। உங்க நம்பிக்கை வீண் போகாது. आपका भरोसा व्यर्थ नहीं ஏன்னா जाएगा, உங்க நம்பிக்கையின் வேறு क्योंकि आपका भरोसा का जड़ யெகோஷுவா மேல இருக்குது. यहोशुआ के ऊपर है। இன்னைக்கு நம்மள ஒப்பு கொடுத்து आज अपने आप को सौंप कर, கர்த்தாவே என்னோடு நீங்க பேசினதுக்காக நன்றி. है प्रभु मुझसे बात करने के लिए धन्यवाद। என்னுடைய நம்பிக்கை இன்னுமக்குள்ளாக வேரோடட்டும். मेरा भरोसा आपके अंदर और जड़ पाए என்ன இன்னும் பலப்படுத்துங்கன்னு சொல்லி और கேளுங்க. मुझे स्थिर कीजिए करके मांगेंगे। அவர் நிச்சயமா நம்மள ஆசீர்வதிப்பார். वो जरूर हमें आशीष देगा।